ரெட்ரோ படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ரெட்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சூர்யாவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப எந்தூசியா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா லவ் டிராமா மாதிரி, ஒரு கிளாசிக்கான டிராமா மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. சூர்யா வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரெட்ரோ பார்த்தேன். இது வந்து ஒரு பக்கா கல்சிக் கிளாட்னு சொல்லலாம். ஒரு கல்ட் அண்ட் கிளாசிக் மூவி சேர்ந்தது தான் இது. படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி சூர்யாவோட சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் அண்ட் லவ் தீம் இருக்க பேஸான மூவியா இருக்கு. ரெட்ரோ பார்த்தேன் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. இந்த சூர்யா இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல படம்லாம் ஓடிடியில் விட்டுருவாங்க. நல்லா இருக்கு. கங்குவா படத்தை விட இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. லவ் ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா விண்டேஜ் சூர்யா பார்க்குற மாதிரி இருக்கு. படம் நல்லா லவ்லியாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா சூப்பராக இருக்கு. லவ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம், எவ்வளோ தூரம் அவருக்கு பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இந்த சாங்ஸ்லேயே எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஃபீலோட சூர்யா வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. பட் ரீசெண்டாக ஃப்ளாப்னு சொல்றத விட அவருக்கு ஏற்ற ஒரு இது அங்கே இல்லை. மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான மூவி. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. அதே இந்த கண்ணாடி பூவு, அப்புறம் அந்த கனிமணி, இதெல்லாம் பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவர் இதில். எப்படி சூர்யாவுக்கு நல்ல கம்பேக்கா இருக்குங்களா? கங்குவால பார்த்தீங்கன்னா அட்டு ஃபிளாப் கொடுத்துட்டாரு. இதில் எப்படி நல்ல கம்பேக்கா இருக்குங்களா? கங்குவா படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பூஜா ஹெச் அண்ட் சூர்யாவோட லவ் பேரிங்ல எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட இப்போ நல்லா பெட்டர் ப்ரோ. சூர்யா அண்ட் பூஜா ஹெச் அவங்க எப்படி நல்லா பண்ணியிருக்காங்களா? பேரிங் காம்போ மற்றதெல்லாம் ஆக்சுவலி சூர்யா அண்ட் பூஜாவோட காம்போ வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க லவ் கெமிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நம்மளும் லவ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெட்ரோ அப்படி கிடையாது. ரெட்ரோ வந்து பக்கா கிளாசிக் கல்ட் மூவி. எப்படி சொல்றது, ஒரு கேங்ஸ்டரா சூர்யா திருப்பி வராருங்கிறது பெரிய விஷயம். அவர் போலீஸா பார்த்துருப்போம். அதாவது பழைய படங்கள் 6 அதெல்லாம் வந்து கேங்ஸ்டரா பண்ணிருப்பாங்க. பட் அவ்வளோ இதா இருக்காது. ரொம்ப மாஸ் கேங்ஸ்டர்ஸ்லாம் அது இங்கே தான் கொண்டு வராங்க சூர்யாவை. வந்து ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி இருக்கு, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆக்ட்ரஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷனும் நல்லா இருக்கு. அந்த ஜெயில் போர்ஷன்ஸு, நார்மல் கதை எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. டைரக்ஷன் வைஸ், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்டோரி வந்து போறதே தெரியல, சூப்பரா இருக்கு. கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி. இதெல்லாம் நம்ம ஜெயராம் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்ல வெள்ளத்தனமா நல்லா சூப்பரா பண்ணியிருக்காப்ல. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு படம். சூர்யாக்காக பார்க்கலாம், நம்ம ஜெயராம்காகவும் பார்க்கலாம். இந்த ட்ரைலர் பார்க்கும் போதே கம்ப்ளீட் ஒரு பீரியாடிக் டைப் தான் இருந்தது. நல்ல ஒரு விண்டேஜ் சூர்யா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இதுல எப்படி அந்த மாதிரி நல்லா அதே வைபா இருக்குங்களா தியேட்டர்ல பார்க்கறதுக்கு? ஆமா, விண்டேஜ் தான் ஃபுல்லா. எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி வந்து மற்ற மூவிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் புதுசா இருக்கு. எப்பயுமே இந்த டைரக்டர் மூவி எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், எக்ஸ்ட்ராவே நல்லா இருக்கும். போய் தியேட்டர்ல பாக்குற மாதிரி தான், தியேட்டர்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓகே, கங்குவா படம் அட்டு ஃபிளாப் கொடுத்துட்டாரு. இந்த படமா சூர்யா படம் ஓடுமா? நல்லா ஓடும் ப்ரோ, நம்பிக்கை இருக்கு ப்ரோ. படத்தை பார்த்தா நம்பிக்கை இருக்கு ப்ரோ. நல்லா லவ் சீன்லாம் இருக்கு ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி நல்லா கரெக்டா குக் பண்ணிருக்காரு? கரெக்டா குக் பண்ணிருக்காரு ப்ரோ. இதே மாதிரி ஒன்னா இன்னும் பயங்கரமா ஓடும் ப்ரோ. சூர்யாக்கு நல்ல கம்பேக்குங்களா ஆஃப்டர் கங்குவாக்கு அப்புறம்? கங்குவா கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சூப்பரான கம்பேக்கா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யூஸ்வலா நார்மலா நமக்கு போற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா கொஞ்சம் நல்லா இருக்கு. கங்குவா ஆக்சுவலி நல்ல படம் தான், எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் தான் அது ரொம்ப இந்த பழைய காலத்து ஸ்டோரி மாதிரி, அதனால யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா தான் இருக்கு, நல்ல ஒரு கம்பேக்கா தான் இருக்குதுங்களா? கங்குவால வந்து அந்த ஸ்கிரீன் பிளே தான் வந்து கொஞ்சம் டிராபேக்கா இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் இதுல நல்லாவே இருக்கு. சாங்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரி வைஸ், சாங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா சூர்யாக்கு ஒரு கம்பேக் மூவியா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல எந்த மாதிரி போட்டிருக்காரு? மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. சூப்பராக தான் இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க பாருங்க, இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் மூவினாவே எப்படியோ சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் தான் இருக்கும். இந்த மூவில ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வராருங்களா? அது அப்படி ஏதோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு படம் நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்கு, படம் பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா ஓட்டா இருக்கும். பூஜா ஹெச்காகவே திருப்பி இன்னொருத்தர கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்க்ஃபுல் மூவி தான். ஓகே ப்ரோ, இது கார்த்திக் சுப்ராஜுக்கும் சரி, இவருக்கு சூர்யாவுக்கும் சரி நல்ல ஒரு கம்பேக்கா இருக்குங்களா? ஏன்னா இதுல அவரோட ஸ்கிரீன் பிளே எந்த மாதிரி இருக்குது கார்த்திக் சுப்ராஜ்? கார்த்திக் சுப்ராஜ் நம்ம ஜிகிருதண்டால இருந்து எல்லாம் எடுத்தோம்னாலுமே பக்காவா வந்துட்டே இருக்கு. அவரோட மூவிஸ் எல்லாமே, அவரோட மூவிக்கு மெயினா ஸ்கிரீன் பிளே அண்ட் இதுதான் மெயின். அவர் இதுலயும் அவர் பக்காவான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காரு. ஒரு எப்படி சொல்றது, கரெக்டா ஒரு சீனா சீக்வன்ஸா அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அவர் வந்து லவ் பண்றாரு,
அதுக்காக வந்து பழைய லைஃபை மறந்துடுறேங்கிறாரு. பூஜாச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அகைன் பீஸ்டுக்கு அப்புறம் வந்திருக்காங்க இந்த மூவில. எப்படி நல்லா பண்ணியிருக்காங்களா? பூஜா ஆக்ட் வந்து தெலுங்குலயும் நடிச்சு தமிழ்லயும் நடிச்சிருக்காங்க. எமோஷன்ஸ் வந்து இதுல நல்லாவே காட்டியிருக்காங்க. லவ் சீன்ஸ் போர்ஷன்ஸ்லாம் இதுல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பீஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல இன்னும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எந்த மாதிரி இருக்குது? இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். ஃபைட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஏதோ பயங்கரமாலாம் எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ப்ரோ, ஓகே, இதே மாதிரி ஒன்னா ஓகே ப்ரோ, ஓகே. நான் எந்த எல்லாம் ஃபைட் பார்க்கணும், லவ் பார்க்கணும், எல்லாமே பார்த்துக்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்விஸ்டோட சேர்ந்து சூப்பரா இருக்கு. சந்தோஷ் நாராயணோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா கரெக்டா பொருந்த வேண்டிய இடத்துல பொருந்தி இருக்குங்களா? கரெக்டா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்களோ ஸோ அந்த டைம்ஸ்லாம் வந்து கரெக்டான மியூசிக்ஸ் கொடுத்து படம் சூப்பரா இருக்கு. ஜெயராம் வந்து எப்பவுமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணா. பொன்னியின் செல்வன்லேயே பார்த்தா அவர் எப்படி யூனிக்கா அவருடைய சென்ஸ் வச்சு காமெடி சென்ஸ் வச்சு நடிச்சாரு. இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல், அது இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஒரு மெயினான கேரக்டர் எப்படி சூர்யா பூஜா ஆக்டிவோ இவரும் ஒரு மெயினான கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி போகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்டோரி லென்த்தா இழுத்துட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை நம்பி வந்து பார்க்கலாம். ஒரு நல்லா ஒரு சூர்யாவை ஒரு நியூ லுக்கில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல படம், மூவி நல்லா இருக்கு. நல்லா விண்டேஜ் மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி செட்டப் எல்லா சீன்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிளாசிக்காக தான் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு. நார்மலாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட கிளாசிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க? ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு, அந்த சினிமேட்டிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது பில்டப் கொடுத்துருந்தாங்க, பயங்கரமா இருக்கு அப்படி இருக்குன்னு. அதான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா இருக்குங்களா? இல்லை ஆக்சுவலி விஜய் ஃபேன் தான். அப்பயும் படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரிங்கிற பேர்ல ரொம்ப லென்த் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்து? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நான் நார்மலாக ஆஸ்யூஷுவல் மூவி பார்ப்பேன், அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அந்த இழுத்துட்டு போகிறது அப்படிலாம் எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் நார்மலாக நான் ஒரு படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். ஒரு பக்காவான ஒரு லைன் பை லைன் பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட தான் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு மூவியை. அதே அந்த ஸ்க்ரீன் பிளேல பக்காவா தன்னோட ஆக்ஷனை காட்டியிருக்கிறது சூர்யா. அது ஒரு பக்காவான அரேஞ்ச்மெண்ட் அண்ட் சீக்வன்ஸ் பக்காவா இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளேயும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி ப்ரோ போகுது? ஏன்னா ஒரு சில செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி கொஞ்சம் வேகா தான் இருக்கு. ஓவராலா படம் எப்படி வர்த்துங்களா, இல்ல ஆவரேஜா, இல்ல பிலோ ஆவரேஜா? இப்போ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் மூவி. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் எந்த மாதிரி நல்லா கரெக்டா இருக்குங்களா? எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஆக்சுவலி டைம் கொடுத்து நம்ம பார்க்குற அளவுக்கு வர்த்தான மூவியா இருக்கு. அந்த சாங், இந்த கனிமா சாங், அது எல்லாமே கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காப்ல, நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். இந்த கண்ணாடி பூவே சாங் அதுதான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்தது. அது எப்படி நல்லா இருக்குங்களா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு? அது நம்ம சொல்லவே தேவையில்ல, நீங்க இதுல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம இங்க தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா. சந்தோஷ் நாராயண சாங்ஸ் எப்படி பண்ணிருக்காரு? சாங்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கண்ணாடி பூவே சாங்ஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. மியூசிக், பிஜிஎம், கனிமா சாங்ஸ் எல்லாமே வந்து பக்காவா வந்து போட்டிருக்காரு. ஒரு வைப் மெட்டீரியலா தான் பேக்கேஜா இருக்கு. இதுல ஏதோ அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? கம்ப்ளீட்டா வந்து சூர்யா பார்க்கணும்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரி லேக் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கு? இல்லை அந்த மாதிரி போர்லாம் இல்லை. எனக்கு இல்லை, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தா போகுதுன்னு சொல்றாங்க. அது ஸ்டார்டிங் வந்து எப்படி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுனால கொஞ்சம் அப்படிதான் தெரியுது. பட் ஆனால் வந்து ஓவராலா மூவி வந்து அப்படி இருந்தாதான் பாக்குற கரெக்டா இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. படத்துல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஏதாவது சர்ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குதுங்களா? கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஸ்டோரியே ஒரு டர்ன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிளைமேக்ஸ்ல வந்து தெரியும். கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருந்த ஸ்டோரி அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. படம் எப்படி ஓவராலா வர்த்துங்களா, ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி? வர்த்து தான், பார்க்கலாம். இந்த 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 3.5. படம் எப்படி ப்ரோ, வர்த்தா ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் அந்த ஸ்டேட்டஸ்? இல்ல ஒர்த்தான மூவி தான். ஆவரேஜ்னு சொல்ற அளவுக்குலாம் படம் இல்லை, ஒர்த்தான மூவி தான். ஏன்னா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த சூர்யாவோட கம்பேக் மூவி, அதை அவர் பக்காவா பண்ணியிருக்காருங்க போது அது ஒர்த்தான மூவியா தான் இருக்கு. அவ்வளவு ஆவரேஜ் மூவின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஓவராலா இந்த படத்துக்கு எவ்வளவு, ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் வந்து பேசிக்கலாக சூர்யா ஃபேன். ஸோ வந்து 10க்கு 10.5 கொடுப்பேன். நல்லா இருக்கு. இந்த டைரக்டரையும் நம்பலாம், மியூசிக் டைரக்டரையும் நம்பலாம், ஆக்டரையும் நம்பலாம், ஹீரோயினையும் நம்பலாம். அந்த மாதிரி வந்து நம்பி இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாம். ஓவராலா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 5க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 4 கொடுக்கலாம்.